வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் முட்டைக்கோஸ் கேரட் வச்சு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 200 கிராம் முட்டைக்கோஸையும் 2 கேரட்டையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இட்லி கொப்பரையில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றியும் வேக வைக்கலாங்க. சப்போஸ் தண்ணி கூடிடுச்சு நம்ம கவனிக்கலைன்னா அது குழஞ்சிரும். இதுனா தனித்தனியாக உதிரியாக நல்லாயிருக்கும். அதனால் இட்லி கொப்பரையில் தான் நான் எப்போயுமே வேக வைக்கிறது. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மூணு வெள்ளைப்பூடு, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் காரம் ஜாஸ்தின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாயை 2ஆக குறைச்சிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்துருவோம். நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் நறுக்கி போட்டுக்கோங்க. அப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்படி நச்சு போடும்போது தனியாக எடுத்து வைக்க முடியாது. ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற இந்த காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு 1 நிமிஷம் போல் மூடி போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் இது நம்ம விருப்பந்தாங்க. விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கூட கொஞ்சம் போட்டால் பிடிக்கும்னா நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் மட்டும் போட்டு வதக்கினா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எப்போயுமே முட்டைக்கோஸ் பொரியல் உரப்பு இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க இந்த முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா உப்பும் உரப்புமா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.